ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற சுவாரஸ்யமான வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இந்த சுவாரஸ்யமான வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. தோசை, இட்லி, சப்பாத்தின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது பச்சை வாசம் போகட்டுங்க. போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தண்ணி வந்தோடனேயுமே வந்து நீங்கள் மறுபடியும் கிளறி விட்டுட்டு நீங்கள் மேலே மூடி போட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. அப்படின்னா அதை ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இதில் வந்து தனி தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணிங்க. தேங்காய் மட்டும் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. வெறுஞ்சாதத்துக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.